ஹர்மன்பிரீத் கௌர் அதிரடியில் கோப்பையை வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி 3 முறை இறுதிப் போட்டிக்கு சென்றும் வெற்றியை ருசிக்க முடியாத டெல்லி அணி 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றிய மும்பை இந்தியன்ஸ் அணி மகளிருக்கான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிடல்ஸ் அணி மோதின. லீக் போட்டிகளில் ஆதிக்கத்தை செலுத்தி வந்த மேக் லெனின் தலைமையிலான டெல்லி அணி லீக் போட்டிகளில் 2 முறை மும்பையை வீழ்த்தியது. பல ஐசிசி கோப்பைகளை வென்றெடுத்த மேக் லானிங் WPL கோப்பையையும் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌர் அதிரடியாலும் சிறந்த கேப்டன்சியாலும் மும்பை அணி வெற்றி பெற்றது. டாஸ் வெற்றி பெற்ற டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. மும்பை அணியில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வந்த ஹலி மேத்யூஸ் 3 ரன்களில் போல்டாகி வெளியேறினார். 20 ரன்களுக்குள் 2 விக்கெட் இழந்த மும்பை அணியை ஹர்மன்பிரீத் கௌர் மற்றும் நாத் சாய்வ பிரண்ட் அணியை சரிவில் இருந்து மீட்டு எடுத்தனர். நாத் சாய்வ பிரண்ட் 30 ரன்களில் ஆட்டம் இழந்தார். ஹர்மன்பிரீத் கௌர் அதிரடியாக விளையாடி 44 பந்துகளில் 9 பவுண்டரி மற்றும் 2 சிக்ஸர் அடித்து 66 சேர்த்து விக்கெட் ஆனார். மும்பை அணி 20 ஓவர்களில் 149 எடுத்தனர். 150 ரன் அடித்தால் வெற்றி என்ற எளிமையான இலக்கை நோக்கி டெல்லி அணி கிளம்புறியது. மெக் லானிங் மற்றும் ஷெஃபாலி வர்மா 13 மற்றும் 4 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினர். ஜமீமா ரொட்ரிகஸ் அணிக்காக சர்ரு போராடினார். 21 பந்துகளில் 30 ரன்கள் அடித்து துரதிர்ஷ்டவசமாக விக்கெட் ஆனார். மாரசான் கேப் நம்பிக்கை அளிக்கும் வகையில் விளையாடினார். 26 பந்துகளில் 40 ரன்கள் அடித்து தனது விக்கெட்டை இழந்தார். கடைசி வரை போராடிய நிக்கி பிரசாத் 25 ரன்கள் அடித்தார். 20 ஓவர்களில் 9 விக்கெட்களை இழந்து 141 மட்டுமே அடிக்க முடிந்தது. மும்பை அணி 8 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் நாத் சாய்வ பிரண்ட். பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஹர்மன்பிரீத் கௌர். மும்பை அணி அமைதியாக ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. வெளிநாட்டு வீரர்கள் மற்றும் உள்நாட்டு வீரர்கள் என்று பலரும் அவர்களது திறமையை வெளிப்படுத்தி உள்ளனர். இளம் கிரிக்கெட் வீராங்கனைகள் பலர் இதன் மூலம் கண்டறியப்பட்டுள்ளனர். மகளிருக்கான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது. உதாரணமாக பெங்களூரில் நடைபெற்ற RCB அணி மற்றும் மும்பை அணி விளையாடிய பொழுது ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். மும்பை அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌர் தனது காதுகளை மூடிக்கொண்ட காட்சி அதற்கு சாட்சி. விரைவில் ஆண்களுக்கான IPL திருவிழா ஆரம்பிக்கப் போகிறது.